வணக்கம். ஈத் பெருநாள் காலையில நாம என்னென்னலாம் செய்வோம், அந்த அழகான பாரம்பரிய பழக்கவழக்கங்கள பத்தி தான் நாம இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சரி, பொதுவா ஈத் பெருநாள் அன்னைக்கு காலையில என்ன நடக்கும்? விடியற் காலையில இருந்து தொழுகைக்கு போற வரைக்கும் நாம என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்றோம்? வாங்க, இந்த அழகான பயணத்தை நாம ஒன்னா சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இதத்தான் நம்ம இன்னைக்கு முழுசா பார்க்க போறோம். மொத்தமா இத ஒரு 4 பாகமா பிரிச்சுக்கலாம். முதல்ல காலையில எப்படி சந்தோஷமா தொடங்குறது, 2வது கொண்டாட்டத்துக்கு எப்படி தயாராகிறது, 3வது தொழுகைக்கான பயணம், கடைசியா ஆசீர்வாதங்களோட எப்படி வீட்டுக்கு திரும்புறதுன்னு பார்க்கலாம். சரி, வாங்க முதல் பகுதிக்கு போலாம். அதாவது ஒரு மகிழ்ச்சியான காலை பொழுது. இந்த நாளை ஒரு ஆன்மீக உணர்வோட எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல 2 முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்னு சீக்கிரமா எழுந்திருக்கிறது. 2வது ஃபஜர் தொழுகைய ஜமாஅத்தோட, அதாவது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தொழுறது. அப்போதான் அந்த நாள் ஒரு நல்ல நோக்கத்தோட, ஒரு சமூக உணர்வோட தொடங்கும் இல்லையா? சரி, காலையில எழுந்து தொழுதாச்சு. அடுத்தது என்ன? கொண்டாட்டத்துக்கான தயாரிப்பு தான். நம்மள உள்ள இருந்தும் வெளியே இருந்தும் தயார் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன செக்லிஸ்ட் இருக்கு பாருங்க. குளிக்கிறது, அதாவது குஸ்ல் செய்யறது, அப்புறம் மிஸ்வாக் வச்சு பல் தேய்க்கிறது, நல்ல வாசனையான அத்தர் போட்டுக்கிறது, கடைசியா நம்மகிட்ட இருக்கிறதுலயே ரொம்ப நல்ல சுத்தமான உடைய எடுத்து போட்டுக்கிறது. இது எல்லாமே இந்த முக்கியமான நாளுக்கு நாம கொடுக்கிற ஒரு மரியாதை தான். அப்புறம் வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இனிப்பா ஏதாவது சாப்பிடணும். இது ஒரு அழகான வழக்கம். ரமலான் மாசம் முழுக்க நோன்பு இருந்தோம் இல்லையா? அதை முடிச்சிட்டு இப்போ கொண்டாட்டத்தை தொடங்குறோம்னு காட்டுறதுக்காக தான் இது. அதுலயும் ஒரு சின்ன ஆனா சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. பொதுவா பேரிச்சம்பழம் சாப்பிடுவாங்க, அதுவும் ஒத்த படையில, அதாவது 3, 5 இல்ல 7ன்னு. பாத்தீங்களா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட இந்த கொண்டாட்டத்தை இன்னும் அழகாக்குது. சரி, இப்போ 3வது பகுதிக்கு வந்தாச்சு. தொழுகைக்கான பாதை. இதுவரைக்கும் வீட்ல நடந்த விஷயங்களை பார்த்தோம். இப்ப நம்ம கவனம் தனிப்பட்ட நபர்ல இருந்து ஒரு சமூகமா ஒன்னா சேர்றத பத்தி மாறப்போகுது. அதாவது ஈத் தொழுகைங்கிற அந்த முக்கியமான நிகழ்வுக்கு போறத பத்தி. அதுக்கு முன்னாடி சதக்கத்துல் ஃபித்ர் பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இது என்னன்னா, தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடி வசதி இல்லாதவங்களுக்கு நாம செய்யற ஒரு கட்டாய தர்மம். இது நம்மளோட இரக்கத்தையும் கடமையுணர்வையும் காட்டுது. தொழுகைக்கு போற பயணம் எப்படி இருக்கும்னு பாருங்க. முதல்ல அந்த சதக்கத்துல் ஃபித்ர் தர்மத்தை கொடுத்துறணும். அப்புறம் தொழுகை நடக்கிற இடத்துக்கு நடந்து போகணும். அப்படி நடந்து போகும்போது மெதுவா அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டே போகணும். இது ஒவ்வொன்னுக்குமே ஒரு அர்த்தம் இருக்கு. அல்லாஹு அக்பர்னா இறைவன் மிக பெரியவன்னு அர்த்தம். நாம தொழுகைக்கு நடந்து போகும்போது இத மனசுக்குள்ளேயோ இல்ல மெதுவாவோ சொல்லிட்டே போறது ஒரு தியானம் மாதிரி. நம்ம மனச தொழுகைக்கு தயார் பண்ற ஒரு அழகான வழி இது. அவ்வளவுதான். இப்போ நம்ம காலை சடங்குகளோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஆசீர்வாதங்களோட வீட்டுக்கு திரும்புறது. தொழுகை முடிஞ்சதும் என்னென்ன சிம்பிளான ஆனா அர்த்தமுள்ள விஷயங்கள் செய்றோம்னு பார்க்கலாம். இங்க ரொம்ப அழகான ஒரு பாரம்பரியம் இருக்கு. அது என்னன்னா, தொழுகைக்கு ஒரு வழியில போனா திரும்பி வரும்போது வேறொரு வழியில வரணும். எதுக்கு தெரியுமா? இது ஒரு புது தொடக்கத்தை குறிக்குது. அதோட நம்ம சந்தோஷத்தை இன்னும் நிறைய பேர்கிட்ட பகிர்ந்துக்க ஒரு வாய்ப்பா அமையுது இல்லையா? அதனால ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட சந்தோஷத்தை நாம வெளிக்காட்டணும். நம்ம முகத்துல அந்த மகிழ்ச்சி தெரியணும். இதுவே இறைவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு நாம நன்றி சொல்ற ஒரு வழிதான். சரி, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கடைசியா ஒரு கேள்வியோட முடிப்போமே. இந்த மாதிரி சிம்பிளா தெரியுற சின்ன சின்ன சடங்குகள் எல்லாம் ஒரு கொண்டாட்டத்தை நாம எப்படி அனுபவிக்கிறோங்கிறதையும் நம்ம சமூக உணர்வையும் எப்படி உருவாக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?